மக்களே வணக்கம். நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிகள் தான். இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்பிக்கையாளர்கள் தான். இருப்பினும் நமது நம்பிக்கையை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு வருகிற துன்பங்களின் போது மாத்திரமே அந்த ஆய்வை மேற்கொள்ளலாம். காரணம், துன்பத்தின் போதுதான் நாம் சில சமயங்களில் நம்பிக்கை தளர்வடைகிறோம். ஆனால் இன்றைய நாளிலே நாம் சந்திக்க வந்திருக்கிற ஜெயா அம்மா அவர்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்து, உடலளவிலும் உள்ளத்தளவிலும் பல்வேறு வேதனைகளை அனுபவித்திருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் ஆழப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நாம் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவை ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். வாருங்கள், கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஜெயாமா எங்க இருக்காங்க? ஜெயாமா உள்ள இருக்காங்க சார். ஓகே, வாங்க பார்க்கலாம். மா ஸ்தோத்திரம்மா. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களை தான் சந்திக்க வந்திருக்கேன். ஸ்தோத்திரம் சாமி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க சாமி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சிமா. அதை விட எனக்கு மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா வந்திருக்கேன். சரிங்க சாமி. என்னன்னா சாமி, ரொம்ப வருஷமா ஒரே அறையில் இருக்கீங்க, சரிங்களா? என்ன ஆச்சு, இதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்றேங்க சாமி. சொல்லுங்க. அண்ணன் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை இல்லை. அப்படிங்களா? அதனால அவங்களை எப்படியாவது சமாதானம் பண்ணி வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு குடும்பத்தோட கிளம்பி போனோம். போற வழியில ஆக்சிடென்ட். ஐயோ. அதே இடத்துல அப்பா இறந்துட்டாங்க. ஓ. பையனுக்கு நல்ல அடி, எனக்கு நல்ல அடி, ஒண்ணு உணர்ச்சி இல்லை. அவர் இறந்தது கூட எங்களுக்கு தெரியல. அப்புறம் அவரை தம்பி குடும்பங்கள்லாம் எப்படி எங்கேயோ எல்லாரும் மதுரைக்கு அந்த பக்கம் போயிட்டோம். எல்லாம் கோபியில இருந்து தூத்துக்குடியில இருந்து எல்லாரும் வந்து எங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு 2-3 ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனாங்க. சரிங்க. எல்லா ஆஸ்பத்திரியிலையுமே இவங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, வீட்டுக்கு கொண்டு போங்க சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் என்னை அட்மிட் பண்ணாங்க. அவர் 2 முறை ஆப்ரேஷன் பண்ணார். இடுப்பு ஃபுல்லா நொறுங்கிடுச்சு, கால் ஒன்றும் இல்லை. அது ஆண்டவர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அந்த நேரத்தில் எனக்கு உணர்வு இல்லைன்னாலும் என்னோட கையில ஜெபமால, கழுத்துல ஜெபமால என்னை மாலா காப்பாத்தினாங்க. ஆனா எப்போ கையில நெஞ்சில ஜெபமால இருந்துட்டே இருக்கும். எப்போ இறைவனை தூச்சிக்கிட்டே இருப்பேன். முந்த இறைவனை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். வானத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. அதிக செலவு, கையில பணங்கள் இல்லை, இருந்தாலும் ஆண்டவர் எங்களை பல லட்சக்கணக்கு செலவு பண்ணி எங்களை வழி நடத்தினார். இறைவனோட ஒரு பக்தியில நான் இதுவரைக்கும் சந்தோஷமா இருக்கிறேன். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மாதா வழியா ஆண்டவர் கையில ஒப்படைச்சிருவேன். இறைவன் நீரே துன்பப்பட்டீர், நான் ஒன்றுமில்லாதவள். அதனால் நான் எல்லா துன்பத்தையும் அனுபவித்து சந்தோஷமா இருப்பேன். எப்போ புக்கு படிப்பேன், சிலர்கிட்ட பேசுவேன், இறைவன்கிட்ட பேசுவேன், இறைவன்கிட்ட சண்டை போடுவேன் சில நேரத்தில். அப்போ பைபிள் படிப்பேன். நிறைய கொஸ்டின்ஸ் வரும் எனக்கு, எல்லா புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வரும். எல்லாம் எழுதுவேன், எல்லாத்துலேயும் என்னுடைய பேர் வரும். என்னோட பேர் எல்லா புக்கிலையும் ஃபாதர் வந்து எனக்கு பேர் அனுப்பிடுவார். இதுல கூட பாருங்க சாமி, நீங்க என் பேர் இருக்கும், ஜெயா கோபி செட்டிப்பாளையம்னு இருக்கும். அப்படி எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நான் பைபிளை படித்து கொஞ்சம் பார்வை கம்மியாக இருந்தாலும் பைபிள் கொஸ்டின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி இறைவன்கிட்ட பேசிட்டேமோ நான்
என்னோட லைஃப்பை பல புக்குகள் படிச்சு. சரி இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். என்னன்னா 9 வருஷமா சரி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கணவனை இழந்து அத்தோட கூட பிள்ளைகளுக்கும் அடிபட்டிருக்கு, உங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இந்த அறையை விட்டு வெளியே போக முடியாமல் இருக்கிற சூழலையும் எப்படி நம்பிக்கையில் உறுதியாக இருக்கீங்க? உங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசம் தளர்ந்து போகல இல்லையா? இல்லை, கொஞ்சம் கூட தளர்ந்து போகலை. அப்போ அதை எப்படி வளர்த்துக்கிறீங்க? இந்த இக்கட்டலையும் இந்த சிலுவை சுமையிலையும் பாரத்தையும் தாங்கிக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு கடவுள் பிள்ளையா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எங்களுக்கு சொல்லிக் கொடுங்களே, இந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவருக்கு பிரமாணிக்க. முதல்ல சொன்னேன், முந்த இறைவனை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். வா சூப்பர். அது மாதிரி இறைவன் எனக்கு எல்லா நம்பிக்கையும் எல்லா பலமும், வில் பவர்னு சொல்லுவாங்கல்ல சாமி, அது மாதிரி எனக்கு ஆண்டவர் எனக்கு நிறைய பலனை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், துக்கத்தை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் ஜெயித்து இறைவன் முன் சவால் விட்டு வாழ்வேன். இறைவனுக்கு சவால் விடுவேன். என்ன சொல்வீங்க? இறைவா, நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இறைவன் கடைசியில் உயிர்த்து நீ பிதாவிட்ட போனது போல நானும் ஒரு நாள் உம்மை தேடி வருவேன், உங்ககிட்ட வருவேன், என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பு பெறுவேன். நான் மன தைரியத்தோடு பிதா முன்னால் போய் ஒரு ஓரமாக உட்காந்துப்பேன். சூப்பர்மா சூப்பர்மா. உங்களது இந்த சாட்சியம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பனையாக இருக்குது. சரிங்களே, கஷ்டம் வரும்போது வேதனை வரும்போதெல்லாம் தளர்வு அடைவோம் சில சமயங்களில் நம்பிக்கையில். ஆனால் உங்கள் நம்பிக்கை நீங்கள் கடைசி வரைக்கும் விடாமல் இருக்கீங்க இல்லையா? இவ்வளோ பாரத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு பாடம், ஒரு உதாரணமாக இருக்கீங்க. உங்கள் சாட்சி எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேம்மா. நன்றிம்மா. நன்றிங்க சாமி, நன்றிங்க சாமி. கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையாகிய துன்பங்களை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று. அப்படி பார்க்கிற போது அம்மா அவர்கள் கடந்த 9 வருடங்களாக தனது உடலிலும் உள்ளத்திலும் ஏற்படுகிற அனைத்து விதமான வேதனைகளையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த அம்மாவை நமது ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இணையதளம் கிறிஸ்துவின் அன்பு ஆட்டுக்குட்டி என சொல்லி கௌரவிக்கிறது. அம்மா தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூம்மா.